டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் படி செக்ஷன் 498 ஐபிசியில் அவங்க பேரில் கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு கிரிமினல் கேஸு நடக்கும். அதுக்கப்புறமா சார்ஜ் ஷீட் போட்டு எவிடன்ஸ் எல்லாம் வந்து சேகரிப்பாங்க. சேகரித்து கண்டிப்பாக அதுக்கு உண்டான நீதி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 99.9% நீதி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விடாமுயற்சியாக இருந்தால். நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. என்ன கேட்டால் கேட்டு போகிறாங்க, கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு வந்து யாரும் அரசாங்கமோ இல்லை சமூகமோ பொறுப்பு கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான முயற்சி நீங்கள் செய்யணும். கடைசியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கம்ப்ளைண்ட்டை நான் பாட்டுக்கு எல்லாம் எதுவுமே எந்த எவிடன்ஸும் கிடையாதுங்க கேட்டாங்க அப்படின்னு போய் அங்கே நிற்க முடியாது. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வரும். ஒரு வீடியோ எவிடன்ஸோ இல்லை பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்க வந்து சாட்சியம் சொல்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஒரு நல்ல அட்வொகேட்டை, எனக்கு எவிடன்ஸ்லாம் இல்லை, எனக்கு எவிடன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த அட்வொகேட்டுக்கிட்ட சொல்லுங்கள். இருக்கிற டீட்டெயிலாம் கொடுத்து அவங்க வந்து உங்களுக்காக இது இந்தந்த எவிடன்ஸை இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. அதைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக அது பண்ணலாம்.